ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி பூ, கல்பாசி, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி தேவையான அளவு சேர்த்துக்கலாம், நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சோடனே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் தனியாத்தூள் 4 ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிட்ட பிறகு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனே அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி விழுதையும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியாக அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வைங்க. நான் ப்ரெஷர் பேன் மூடி சும்மா மூடி வச்சுருக்கேன். அது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. நம்ம தேவையான அளவு அதில் சால்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கிரேவி ஒரே நேரத்தில் எல்லாமே காலியாகிடும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க பாருங்கள். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே கொஞ்சம் வத்திருச்சு. ஒரு திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலில் போட்டுக்கலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு இது ஒன்றே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டெய்லி மினி விலாக் பை கேவி. தேங்க்யூ.